தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இ-சேவை மையம் என்ற பெயரில் கொள்ளையடிக்கும் பிரவுசிங் சென்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இ-சேவை மையம் என்ற பெயரில் கொள்ளையடிக்கும் பிரவுசிங் சென்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். இ-சேவை மையம், அந்த இ-சேவை மையம் வைப்பதற்கு தேர்வு எழுதி உரிமம் பெற்று அந்த இ-சேவை மையத்தை நடத்துவார்கள். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை தான் வசூல் பண்ணுவார்கள். சாதி சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ் ஆகியவை இ-சேவை மையம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க அரசு அனுமதித்திருப்பதால் மக்கள் தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கோ அரசு அலுவலகங்களுக்கோ அலைய வேண்டிய அவசியமில்லை. அருகில் உள்ள இ-சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பிக்கலாம், எளிதில் விண்ணப்பிக்கலாம். மக்களுக்கு அலைச்சல் மிச்சம். இந்த சூழ்நிலையில் இ-சேவை மையங்கள் மிகவும் குறைவான கட்டணம், அரசு நிர்ணயித்த கட்டணத்தை வசூல் பண்ணுகிறார்கள். அந்த இ-சேவை மையம் என்று பெயர் பலகை வைப்பதற்கு கூட அதற்கான உரிமம் பெற்றவர்கள் தான் வைக்க முடியும். ஆனால் தமிழகம் முழுவதும் பிரவுசிங் சென்டர்கள், அதாவது கம்ப்யூட்டர் சென்டர்கள் நடத்துகின்றார்கள் நிறைய பேர். அவர்கள் இ-சேவை மையம் என்ற பெயரை வைத்துள்ளார்கள். அப்படி வைப்பதற்கு அவர்களுக்கு உரிமையே கிடையாது, லைசன்ஸே கிடையாது, உரிமை கிடையாது. அவர்கள் இ-சேவை மையம் என்று போர்டு வைத்து அவர் போலியான ஒரு இ-சேவை மையம் நடத்துகிறார்கள். ஆனால் அவை உண்மையான இ-சேவை மையம் கிடையாது, பிரவுசிங் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர். அங்கே டைப்பிங் பண்ணி தருவார்கள், எல்லா வேலையும் பார்த்து தருவார்கள். ஆனால் அந்த அரசு உரிமம் பெற்று நடத்துகின்ற இ-சேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்கின்ற அனைத்தும் இந்த கம்ப்யூட்டர் சென்டர் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஆனால் இவர்கள் இ-சேவை மையம் என்று கூறி ஒரு சாதி சான்றிதழுக்கு 300 ரூபாய் வசூலிக்கிறார்கள், ஒரு வருமான சான்றிதழுக்கு 300 ரூபாய் வசூலிக்கிறார்கள். மேலும் 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று நோக்கத்துக்கு வசூல் பண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையான இ-சேவை மையம் வைத்து நடத்துபவர்கள் 60 ரூபாய் தான் வசூல் பண்ணுகிறார்கள். சாதி சான்றிதழாக இருக்கட்டும், வருமான சான்றிதழாக இருக்கட்டும், பேன் கார்டு அப்ளை பண்ணுறதாக இருக்கட்டும், அரசின் நலத்திட்ட உதவிகள் விண்ணப்பிப்பதாக எதுனாலும் சரி, அரசு நிர்ணயித்த கட்டணம் அதை 60 ரூபா, 80 ரூபா, 90 ரூபா இப்படி தான் வசூல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த போலியான இ-சேவை மையம் என்ற பெயர் வைத்து கொண்டு உரிமம் பெறாதவர்கள், அதாவது இந்த கம்ப்யூட்டர் சென்டர்கள் நோக்கத்துக்கு 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா வசூல் பண்ணுறாங்க. இது புகார் அளித்ததன் மூலமாக தாசில்தார் வந்து ஆய்வு செய்து ஒரு சில கடைகளை சீல் வைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தாசில்தாரையே பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணி மீண்டும் திறந்து அவர்கள் நடத்துகிறார்கள். மேலும் தாசில்தார்களுக்கு கண்ணை கட்டுவதற்காக மாதந்தோறும் ஒரு தொகையை கையூட்டாக தருகிறார்கள், லஞ்சமாக தர்றாங்க, கவனிக்கிறாங்க. இதனால் தாசில்தார்கள் இந்த பிரவுசிங் சென்டர்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இ-சேவை மையம் அப்படிங்கிற பேரில் போர்டை வச்சுக்கிட்டு போலி இ-சேவை மையம் நடத்துகிற இந்த பிரவுசிங் சென்டரை, கம்ப்யூட்டர் சென்டரை தாசில்தார்கள் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இதே அநியாயம் தான் நடக்குது. கம்ப்யூட்டர் சென்டர் நடத்துகிறவங்க பூராமே வந்து இ-சேவை மையம் சொல்லி போர்டு வச்சுக்கிறாங்க. அப்படி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு லைசன்ஸே கிடையாது, உரிமமே கிடையாது. அந்த இ-சேவை மையம் போர்டை வச்சுக்கிட்டு 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபான்னு சொல்லி நோக்கத்துக்கு வசூல் பண்ணுறாங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்க கேட்டால் ஒரு காப்பிக்கு 5 ரூபா வசூல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு காப்பிக்கு 60 பைசா தானே சொல்லி கேட்டால் எங்களுக்கு 5 ரூபா கொடுத்தாதாங்க கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிறாங்க. ஜெராக்ஸ் எடுத்து முடிச்ச பிறகு சொல்கிறாங்க 5 ரூபா அப்படின்றாங்க. ஆனால் சாதாரண ஒரு ஜெராக்ஸ் சென்டரில் ஒரு காப்பிக்கு 60 பைசா தான். ஆனால் இவங்க வந்து 5 ரூபான்னு வசூல் பண்ணுறாங்க. இதை வந்து அரசு அதிகாரிகள் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த பிரவுசிங் சென்டர் நடத்துகிறவங்க தங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தாசில்தாருக்கோ சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிக்கோ பணத்தை கொடுத்து கவனிச்சிடுறாங்க. இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள். இதை நாங்கள் அரசின் கவனத்துக்கு கொண்டு செலுத்துகிறோம். அரசாங்கம் இது நடவடிக்கை எடுக்கணும். இந்த போலி இ-சேவை மையங்கள், இந்த கம்ப்யூட்டர் சென்டர்கள் மக்களிடம் அதிக கட்டணம் வசூல் பண்ணுகிற இந்த போலி இ-சேவை மையம், பிரவுசிங் சென்டர், இவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும்.